இந்த முதல் இந்த பிணம் புதைத்தவர், உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை முகமூடி போட்டுக்கொண்டு அழைத்து வரக்கூடியவர். சில இடங்களை அவர் காட்டியிருக்கிறார். 13 இடங்கள் கணக்கிடப்பட்டிருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் 11வது இடம் ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மீண்டும் இந்த ஆய்வுகள் தொடங்க இருக்கிறது. இன்னொன்னா விசாரணை அதிகாரியை இடமாற்றம் செய்வதற்கான வேலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, அந்த விசாரணை அதிகாரியில் ஒரு 12 பேர்ல ஒருத்தர் அந்த முகமூடி அணிந்த முதலாக கொலை நடந்திருக்கிறது, நான் தான் புதைத்தேன், எரித்தேன் என்று சொல்லக்கூடிய, இதுவரை அவருடைய உண்மையான பெயரை அறிவிக்கவில்லை, அவரை மிரட்டி இருக்கிறார். இப்ப புகாரை திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டி இருக்கிறாரு. இப்ப விசாரணை அதிகாரிகளே அந்த கோயில் நிர்வாகத்திற்கு கொத்தடிமைகளாக இருக்கிறார். இப்ப நீங்க குறிப்பிட்டதை போல ஜெயந்த் அவர் புதைத்தவரும் இல்லை, எரித்தவரும் இல்லை, கண்ணால் பார்த்த சாட்சி. முதல் சாட்சி அவர் எரித்தவர், புதைத்தவர். அவரும் குற்றவாளி கூண்டுக்குள் நிறுத்தப்படுவார் கண்டிப்பாக. ஏன்னா அந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறாரு. இவர் நேர்ல பார்த்தவர். ஆனா இவர் மீது வழக்கு போடலாம். அன்னைக்கு ஏன் சொல்லல? அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்னா என்னை அன்னைக்கே என் குடும்பத்தோட கொலை பண்ணியிருப்பாங்க, நான் பயந்து கொண்டு சொல்லல.